ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கா பண்ணிருக்கேன். ஏண்டா என் காட்டில் நான் எடுத்து வீடியோ போட்டால் என் மாமனுக்கு அடிச்சு விட்றீங்களா? அந்த இடத்துல தான் வீடு கட்ட போகுதுன்னு. நான் என் காட்டில் வீடு கட்டாமல் நீ வந்தால் எங்கள் அப்பா கட்ட விட போகிறாரு. எங்கள் அம்மாவுக்கு சொல்லித்தரது. பரையிரு வீட்டில் திரும்ப எங்கள் அப்பா ஃபோன் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 மாதம் இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாடகை போட்டு விட்டுருக்குறாரு. சொல்கிற தேவடியா பையனா வாடகை கட்டுறான். எந்த தேவடியா பையனு தெரியல. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனால தான் நேராக என்கிட்ட வந்து பேசி என் மாமங்கிட்ட போய் நீ அனுப்பிச்சி விட்றீங்களோ உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யார் தப்பாக நினச்சிக்கண்ணா சேனலுக்குள்ளே. ரொம்ப நாதியறிங்களா? வாடகை இப்போ வந்து வாடகை கட்டுறது சோத்துக்கெல்லாம் செலவுக்கெல்லாம் இவ கொடுக்குறது. சொல்கிற தேவடியா பையன் மாமாட்ட ஃபோன் போட்டு கொடுக்குறது இதுக்கு தெரியுது இல்லை? செருப்பு பிஞ்சு போனேன் என் விஷயத்துக்கு எவனாவது வந்தீங்கன்னா. நான் வீடு கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்த போட்டிருந்தேன். அதை அப்படியே மாமனுக்கு கட் பண்ணி அனுப்பிச்சி விட்றானுங்க. என்ன ஒப்ப மூட்டு காட்டியாக கொண்டுகிட்டு வந்து நாங்கள் கட் பண்ணி போட்டு விட்டேன். உனக்கு கோவம் வந்து என் மாமனுக்கு அடிச்சு விட்ற. இப்போ போனால் கூட என் வீட்டில் போய் உக்காருவோம். நீ வந்து உட்கார முடியுமா? சொல்கிறவன் அடிச்சு விடணும் வந்து உட்கார முடியுமா? இல்லை மேக்காட்டில் எங்கள் அம்மா சோளம் வரைச்சிருக்குது. மேக்காட்டில் வீடு கட்டுறேன்னு தெரியும். கீழ்காட்டில் வந்து விரைச்சா சோளம் முளைக்காதா? மேக்காட்டிலே தான் உன்னை நொட்டு உன்னை போட்டு அதில் புதைக்குதா? பாரு இன்னும் 1 மாதம் பாரு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. காட்டையே விற்று போடுறேன். என்னத்துக்கு வம்பு?